लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य भयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேன் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2502வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் 1051வது பெரிய திருமொழி பாசுரம். தோழிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதான பாசுரம். முதலிலே ஒரு தோழி, இப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டவன் தானே உன் தலைவன் என்று சொல்ல, அப்படியெல்லாம் நீ அவமானப்படுத்தப்பட்டவன் என்று சொல்லுகிறாயே, அவனை இந்த உலகம் முழுவதும் காக்கிறவன், அவனை பற்றி உனக்கு தெரியாதா என்று அவன் பெருமையை பற்றி பேசுகிற பாசுரங்கள் 10வது பாசுரம். 10 பாசுரங்கள் கொண்ட இந்த பாசுரத்திலே 7வது பாசுரம். இது முதலிலே தனியன். கலையாமி கவித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுழமானவே நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்த அந்த தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேனும் துணிந்து. இதோ 1051வது பெரிய மொழி பாசுரம். கோதை வேல் ஐவர்காய் மன்னகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓத நீர் வையகம் முன் உண்டு உமிழ்ந்தான் சாழலே. தொழி என்று முதலாம் அவள் கூப்பிடுகிறார். அரசர்களுக்குரிய பூமாலையும் வேற்படையும் உடையவர்களான பாண்டவர்களுக்காக தூதனாக சென்று ஐவருக்கு இடம் கேட்டவன் தானடி உன்னுடைய கண்ணபிரான். அப்படி செல்லுகிற போது துரியோதனன் என்கிற அந்த அரசனாலே இழிவான சொற்களை எல்லாம் கேட்க வேண்டி வந்து கேட்டுக்கொண்டு அதையும் சிரிப்பாக ஏற்றுக்கொண்டவன் தானே உன்னுடைய தோழி என்று சொன்னார். பாண்டவர்களுக்காக ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 14 ஆண்டு காலம் வனவாசம் முடித்து ஓராண்டு காலம் யார் கண்ணிலும் படாமல் இருந்து வெளியிலே வந்ததனால் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ராஜ்யத்தை கேட்பதற்காக தூதனாக கண்ணனை அனுப்புகிறார் பாண்டவர். தூதனாய் சென்ற கண்ணன் அங்கே மகபாகவதராக இருக்கக்கூடிய விதுரன் இல்லத்திலே உணவு உண்ணுகிறார். மறுநாள் சபைக்கு வருகிற போது துரியோதனன் ஏசுகிறார். இந்த குலத்தினுடைய மூத்தவரான பீஷ்மர் இங்கு இருக்கிறார், அறிவில் சிறந்த துரோணாச்சாரியார் இருக்கிறார், செல்வத்தில் சிறந்த நான் இருக்கிறேன். எங்கள் இல்லங்களிலெல்லாம் உணவு உண்டாமல் கேவலம் தாசிக்கு பிறந்த விதுரனுடைய இல்லத்திலே போய் நீ உணவு உண்டாயே என்று கேட்டானாம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். இழிவான சொற்களை துரியோதனன் சொல்லி அதை கேட்டு பெற்றவன் தானே நீ உன்னுடைய கண்ணன் என்று சொல்ல, அதற்கு இவன் சொல்லுகிறாள், ஆமாம் இருக்கட்டும், அதனால் என்ன, அப்படிப்பட்டவன் தாண்டி முன்பொரு கால் பிரளயத்திலே உலகம் முழுகிற போது தன்னுடைய திருவயிற்றுக்குள் எல்லோரையும் வைத்திருந்து காத்து ரட்சித்து பிறகு உமிழ்ந்தான் அல்லவா, அவன் தானடி இவன், அவனுடைய பெருமையை நீ அறிய மாட்டாயோ என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். தோழி, நீ உகக்கிற பெருமான் எல்லோருக்கும் மேம்பட்டவன் என்று நீ சொன்னாலும் கூட இவன் இந்த தொழிலை செய்ய வேண்டுமோ, இவனும் ஒரு அரசன். அப்படி இருக்க பஞ்சபாண்டவர்களுக்கு அரசுரிமை கேட்டு பெறுவதற்கு பாண்டவர்கள் என்று பெயர் பெற்றதன் காரணமாக துரியோதனுடைய இழிவார்த்தைகளை எல்லாம் கேட்க வேண்டியதாயிற்றே. இதுதானா உன்னுடைய பெருமாளுடைய பெருமை என்று சொல்வதற்குத்தான் பரவாயில்லை இருக்கட்டும், ஒரு காலத்திலே கடல் சூழ்ந்து இந்த உலகம் எல்லாம் பிரளயம் கொள்ளாதபடி பிரளயத்திலே அழியாதபடி தன்னுடைய திருவயிற்றுக்குள் வைத்திருந்து காத்து நிச்சவன் தான் என்னுடைய பெருமாள், அதை நீ அறிய மாட்டாயோ என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம்.
மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுமதிப்போம். போதை வேல் ஐவர்காய் மன்னகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓதனி வையகம் முன் உண்டு உமிழ்ந்தான் சாழலே காயேன வாச்சா மனசேந்திரவா உப்யாத்த நாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேனி சமர்ப்பயாமி உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா